பிறந்த தோஷம், பிறவி தோஷம், மற்ற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களுடைய சூட்சும வழிபாட்டு முறை தான் பிரதோஷமாகுங்க. நெடுங்காலத்திற்கு முன்னாடி சித்தர்கள் மட்டுமே இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்ததாக சொல்லப்படுது. அதற்கு பின்னாடி சித்தர்கள் வழியில் வந்த ஆன்மீக நெறிய பின்பற்றி வந்தவங்களும் இந்த பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ரொம்பவே பிரபலமான சில ஆன்மீக பிரியர்களும் இந்த பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. தற்போது பிரதோஷத்தினுடைய அருமையும் பெருமையும் தெரிந்தவங்க எல்லோருமே பிரதோஷத்திற்காக சிவபெருமானுடைய கோவில்களுக்கு சென்று சிவபெருமான வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய பாவங்கள் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் நிறைய பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடியது இந்த பிரதோஷ விரதமாகும். இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்பானது இருக்குது. அப்படி வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் குருவாரா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சிவபெருமானையும் நந்திய தேவரையும் குரு பகவானையும் எப்படி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வியாழக்கிழமை நாளுங்கிறது குரு பகவானுக்குரிய நாளாகும். இந்த நாளில் குரு பகவானை நம்ம வழிபடுவதும் அவருடைய அருளை பெறுவதற்கும் ரொம்பவே முக்கியமான நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அறிவு, வேலை, மங்கள காரியங்கள் இவை அனைத்துமே தரக்கூடியவர் குரு பகவான் தாங்க. குருவருளும் திருவருளும் வேணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க. அப்படியே குருவுடைய அருளை பெறுவதற்கும் இறைவனுடைய அருளை ஒரே நாளில் பெறுவதற்கும் ரொம்ப ஏற்ற நாளாக சொல்லப்படுது குருவாரா பிரதோஷ நாளாகும். வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் குருவாரா பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது. குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போக வேணும். சிவபெருமான் மற்றும் நந்திய தேவருடைய அருளை பெறுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களை நீங்கள் தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேணுங்க. அன்றைய நாளில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் அனைத்து சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நந்திய தேவருக்கு 16 வகையான அபிஷேகங்களானது செய்யப்படுதுங்க. முடிஞ்சிச்சுன்னா சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, பால், தேன் போன்ற அபிஷேக பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். அதே போல் அன்றைய நாளில் செவ்வரளி, வில்வம், அருகம்புல் கொண்டு நந்திய தேவருக்கு நீங்கள் இப்போ சார்த்தை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. குருவார பிரதோஷத்தில் மறக்காமல் சிவபெருமான தரிசனம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. இப்படி பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து பிரதோஷ பூஜையில் நம்ம கலந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. தோஷங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடையானது விலகி கூடிய விரைவில் சுப காரியங்களானது நடக்க தொடங்குங்க. சுப காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. மாங்கல்ய பாக்கியமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் பிரதோஷ பூஜையோடு குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெறுவது வழக்கமாகும். இது தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டோம்னா மாணவர்கள் கல்வியிலும் ஞானத்திலையும் சிறந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே குருவார பிரதோஷ நாளில் குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தும்பை பூ மாலை சாற்றி நம்ம வழிபட்டோம்னா 7 பிறவியில் செய்த தோஷங்கள் நீங்கி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரமகத்தி தோஷமானது விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க.
பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு நம்ம பால் வாங்கி கொடுத்தோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயுளானது கிடைக்குங்க. தயிர் வாங்கி கொடுத்தோம்னா தனலாபமானது கிடைக்குங்க. சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தோம்னா குரல் வளமானது நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பழங்களை வாங்கி கொடுத்தோம்னா விளைச்சலானது நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சோம்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குமாங்க. நெய் அபிஷேகம் செய்வதனால முத்தி பேரானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இளநீர் அபிஷேகம் செய்வதனால நல்ல மக்கள் பேரு, அதாவது குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. எண்ணெய் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சக்கரை அபிஷேகம் செய்வதனால நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி விடுங்க. சந்தன அபிஷேகம் செஞ்சோம்னா சிறப்பான சக்திகளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பூக்களை கொண்டு நம்ம அபிஷேகம் செஞ்சோம்னா தெய்வ தரிசனமானது கிடைக்குங்க. பிரதோஷ நாளில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தத் புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்று சிவபெருமான நம்ம பிரதோஷ நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு போகும்போது நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் பிரதோஷ நாளில் கோவிலுக்கு வழிபட போகும்போது நம்ம யாரிடமும் பேசக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்தவே கூடாதுங்க. அதே போல் சிவனுடைய நாமத்தை மட்டும் நம்ம உச்சரித்து கொண்டே இருக்க வேணும். நந்தியை மறந்து கொண்டு சிவபெருமானை நம்ம தரிசனம் செய்யக்கூடாதுங்க. யாரையும் எதிர்மறையாக அன்றைய நாளில் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் 108 போற்றி மந்திரங்களை 5 முறை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பிரதோஷ விரதங்கிறது நம்ம சிவபெருமானை வழிபடுவதற்கு ரொம்பவே முக்கியமான விரத நாளாகும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஒவ்வொரு பிரதோஷ நாளிலையும் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள், பாவங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரதோஷ நாளில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவன் கோவிலில் நடைபெறக்கூடிய சிவ பூஜையில் நம்ம கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செஞ்சோம்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை நம்மளால் பெற முடியுங்க. யார் ஒருவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு சிவலோக பதவியானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபாதத்தை அடையக்கூடிய பெரும் பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. பூலோக வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதற்கும் வாழ்க்கைக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தேவையானது சிவபெருமானுடைய அருள் தான் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியில் தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறையில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலத்தில் சிவபெருமான் நந்திய தேவருடைய கொம்புகளுக்கு இடையில் தாண்டவம் ஆடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. பிரதோஷ காலத்தில் சிவபெருமான தரிசனம் செய்வதும் வழிபடுவதும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த நேரத்தில் அனைத்து தேவர்களும் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஆலயத்திற்கு வருவாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் சிவ வழிபாட்டை நாமளும் செஞ்சோம்னா சிவபெருமானுடைய அருளும் 30 முக்கோடி தேவர்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதனாலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு பிரதோஷ நாளிலையும் நம்ம பிரதோஷ தரிசனம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், அதுலேயும் குறிப்பாக சனி தோஷம், ராகு கேது தோஷங்களானது விலகிவிடும். சகல நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. மகிழ்ச்சியானது பெருகி கொண்டே இருக்குமாங்க. தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு
வந்தோம் அப்படின்னா நமக்கு முத்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணுங்க. நல்ல பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.